எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜெயா பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு ஹைலி ரிக்வெஸ்டட் வீடியோ. ஸோ பெஸ்ட் ஆஃப் 2025 சீரீஸில் பெஸ்ட் ஆஃப் மேக்கப். ஸோ என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் இருக்குது, என்னென்னலாம் நான் ட்ரை பண்ணேன், டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு எக்ஸைட்டிங் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் மேக்கப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஒரு ஹைப் தட்டி விடுங்க. ஒரு குட்டி பட்டன் தான், பட் எனக்கு நிறைய பீப்புள் ரீச் பண்ண ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமரோட நான் ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இன்ஸ்டா கிரேஸ் பிளர் ப்ரைமர். ஸோ ஹைட்ரேட்ஸ் அண்ட் பிளர்ஸ் போர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் நம்ம ஸ்கின் கேருக்கு. நம்மளுக்கு போர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைசிங் ப்ரைமர்னு சொல்வேன். ஏன்னா நம்ம ப்ரைமர் இந்த மாதிரி பிளர் ப்ரைமர்லாம் போட்டால் அப்படியே ஒரு மேட்டிஃபை பண்ண மாதிரி அது ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுக்கும். ஆனால் இது மேட்டிஃபை பண்ணலை, பட் ஸ்டில் பிளர் எஃபெக்ட் கொடுக்குது. ஹவ் இஸ் இட் பாசிபிள்ன்ற மாதிரி இருக்குது. சீரியஸாக ரொம்ப சர்ப்ரைஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். என்னடா இது போட்டோன்னே உங்களுக்கு பிளர் பண்ண மாதிரி பண்ணாது, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அந்த பிளர் எஃபெக்ட் அண்ட் க்ளோயி எஃபெக்ட் எப்படின்னா உண்மையிலே இவங்க அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டா கிரேஸ்ன்ற மாதிரி உண்மையிலே அந்த இன்ஸ்டாவில் ஒரு ஃபில்டர் போட்ட மாதிரி வெரி நைஸ் ப்ரைமர். ஸோ உங்களுக்கு டெக்ஸ்டர் ஸ்கின் அந்த பிளர் ஸ்கின் போர்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு லைட் பிளர்ட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. பட் இது வந்து அதுக்கெல்லாம் தீர்வு கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கின் கேர்லாம் பண்ணணும். ஸோ இது வந்து அப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல இதுவாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன்ஸ். அதுக்கு முன்னாடி ப்ரஷ். இந்த ஒரே ஒரு ப்ரஷ் எனக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப அசத்துருச்சு. தட் இஸ் திஸ் ப்ரஷ் ஃப்ரம் பேக் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ நீங்களே பாருங்கள், பக்கத்தில் காமிக்கிறேன். லைக் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து 3 ப்ரஷஸ் வந்து சுற்றி இருக்கும் அண்ட் ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் பயங்கர டென்ஸாக இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கன்சீலர் அண்ட் ஐ ஷேடோ இதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ராவலுக்கு பக்காவான ஒரு ப்ரஷஸ். ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து லைக் பேக் ப்ரஷஸ் ட்ரை பண்ணோன்னா இந்த விலைக்கு உங்களுக்கு வந்து 4 ப்ரஷ் கொடுக்குறாங்க, விச் இஸ் சீரியஸ்லி அமேசிங். இந்த கான்செப்ட் இந்த இது வந்து மேக்னெட்டிக். ஸோ இது வந்து அப்படி உள்ளே போடுறதுலாம் இல்லை, மேக்னெட்டிக். ஸோ சீரியஸ்லி அமேசிங் கான்செப்டை. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் ரெவல்யூஷன் மாதிரி மேக்கப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட ஒரே ப்ரஷ்ல இவ்வளோ வச்சுக்கலாம். அண்ட் இட்ஸ் கம்ஃபர்டபுள் தான். இதை வச்சுட்டு நம்மளுக்கு லைக் இந்த ப்ரஷ் இருக்கிறனால நம்மளால் அப்ளை பண்ண முடியல அப்படிலாம் இல்லை. வெரி கம்ஃபர்டபுள், வெரி ஈஸி டு யூஸ், ஸோ யூஸ்ஃபுல். வாட் அ இன்னோவேட்டிவ் ஐடியா ஃப்ரம் பேக். சீரியஸ்லி வெரி அப்ரிஷியேட்டபிள் ப்ராடக்ட். ஒரு மேக்கப் லவராக ஆஸ் வெல் அஸ் ஒரு ட்ராவல்க்கு வந்து இதெல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ ஃபவுண்டேஷன்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். எவ்ரி இயர் நியூ ஃபவுண்டேஷன் டிஸ்கவரி வந்து இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் மேக்கப்னு நான் நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இந்த டைம் நான் ட்ரை பண்ணேன். நான் உங்களுக்கு இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ ஏன்னா ஒரே பிராண்டை சுற்றி ட்ரை பண்ண மாதிரியே இருந்தது. ஸோ இந்த வருஷம் நம்ம டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணணும். இன்னும் 2026 நான் வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் ஹவுஸ் ஆஃப் மேக்கப். இது வந்து அவங்களோட ஃபேஸ் எனிதிங் லுமினஸ் ஸ்கின் டிண்ட். வாவ், seriously wow foundation. Like so glowing, very lightweight, perfect match என்னோட ஸ்கின் டோனுக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைக் அவ்வளோ க்ளோயியாக பியூட்டிஃபுல்லாக. நீங்கள் என்ன தான் பவுடர் போட்டாலும் அந்த ஒரு க்ளோ, அந்த ஒரு அழகு அப்படியே அதான் உண்மையிலே வெரி வெரி நைஸ். ஹவுஸ் ஆஃப் மேக்கப்லாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. பட் இது வந்து இன்ஸ்டாகிராம் ஃபீடில் தான் நான் பார்த்தேன். அண்ட் ஐ ரியலி லைக்ட் இட். அண்ட் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலன்னா வாவ் ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். ஃபென்டாஸ்டிக் ஃபார் ட்ரை ஸ்கின். அமேசிங்காக இருக்கும் ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின்னுக்கு. ஒன் ஆஃப் லைக் மை ஃபேவரட்ஸ் ஆஃப் 2025 கண்டிப்பாக சொல்கிற ஒரு ஸ்கின் டிண்ட். ஸோ ஸ்கின் டிண்ட் தான், பட் ஒரு லைட் டு மீடியம் கவரேஜ் வரைக்கும் அது கொடுக்குது. ஸோ நீங்கள் பில்டப் கூட பண்ணிக்கலாம், அது நல்லா தான் கவரேஜ் கொடுக்குது. லைக் ஃபவுண்டேஷன் தான் நான் சொல்லுவேன்.
நெக்ஸ்ட் வந்து எல்ஃபோட இந்த ஹாலோ க்ளோ லிக்விட் ஃபில்டர் ஃபவுண்டேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் நான் காமிக்கிறேன். இதில் வந்து இந்த ஹைலைட் எலிமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷைன், க்ளோ மட்டும் இல்லை, ஒரு ஷைனோட சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ்லாம் பார்ட்டிஸ், வெட்டிங், ஸோ ப்ரைடல், இதுக்கெல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நைஸ் அண்ட் க்ளோயி அண்ட் ஷைன் வித் ஷைனோட ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபவுண்டேஷன். எனக்கு வந்து ரொம்ப லைட்டாக, இது பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, ரொம்ப லைட்டாக நான் எடுத்து அப்ளை பண்ணுவேன். எனக்கு கவரேஜ் ரொம்ப அழகாக கொடுக்குது. அண்ட் லைட்டாக அப்ளை பண்ணும்போது மார்னிங் டைமில் எனக்கு வெளியில் போகும்போது போட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. எனக்கு இதுக்கு இதை போட்டப்புறம் எனக்கு இதுவும் ஆஸ் வெல் ஆஸ் இந்த ஃபவுண்டேஷனும் போடும்போது பவுடர் போட்டோன்னே மனசு வராது, அவ்வளோ பியூட்டிஃபுல் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ என் ட்ரை ஸ்கின்க்கு தீஸ் ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் அமேசிங். ஸோ இஃப் யூ ஹேவ் ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின், இந்த ஃபவுண்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரி வெரி பட்ஜெட் கன்சீலர். திஸ் இஸ் மார்ஸோட கேன்சல் கன்சீலர்னு ஃபுல் கவரேஜ் கன்சீலர். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் மார்ஸ் ஹஸ் கிவன் அ வெரி நைஸ் ப்ராடக்ட்னு சொல்வேன். ஏன்னா கன்சீலர் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் வர்றது தான், வந்து பாக்ஸஸில் வர்றது தான் உங்களுக்கு வந்து திக்காக இருக்கும். இந்த மாதிரி டியூப்ஸில் வர்றதுலாம் உங்களுக்கு அவ்வளோ கவரேஜ் இருக்காது. இந்த மார்ஸ் கன்சீலர், கேன்சல் கன்சீலர் வந்து அவ்வளோ திக், அவ்வளோ ஃபுல் கவரேஜ், லைட்டாக நீங்கள் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக யூஸ்வலாக கன்சீலர்ஸ்னால் நிறைய ஷேட்ஸ் இருக்கும் இவங்கக்கிட்ட, அது ஒரு பெரிய மைனஸ். ஸோ 2 யூஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ பட் சான்ஸ்லெஸ், அமேசிங் கவரேஜ், அமேசிங் லாஸ்டிங், கலர் ஒன்று தான், ஸ்கின் ஷேட்ஸ் இன்னும் பண்ணாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸ்லி அமேசிங் பட்ஜெட் கன்சீலர். அந்த ப்ரைஸுக்கு வண்டர்ஃபுல் கன்சீலர். ஸோ நெக்ஸ்ட் வந்து another tint. இது வந்து ப்ளூ ஹெவனோடது, அவங்களோட லிப் அண்ட் சீக் டிண்ட். ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இஸ் ஒன் ஆஃப் த கலர்ஸ் நான் வச்சுருக்கிறது. ஸோ ப்ளூ ஹெவன்னாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பட்ஜெட்டான ஒரு ப்ராடக்ட்னு. வெரி குட் கவரேஜ், ஒரு லைட்டான ஒரு க்ளோ கொடுத்து பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ப்ரைஸுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஒரு லைட் க்ளோ, பிக்மெண்டேஷன், பிளெண்டிங் பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியுது. ஸோ ஜஸ்ட் வெரி நைஸ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ஃபினிஷ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு ப்ளூ ஹெவன் பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஐ லவ் இந்த மாதிரி க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேன் பவுடர் ப்ராடக்ட்ஸ். அது ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரை ஸ்கின்னால் இன்னும் பவுடரா நான் போட்டுக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன், அது ட்ரை தான் ஆகும் இன்னும். ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி க்ரீம் இது போட்டுட்டு மேலே பவுடர் போட்டால் அது ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் அது கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து க்ரீம் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 ஐலைனர்ஸ். ஒன்று வந்து இவங்க another நியூ பிராண்ட் நான் ட்ரை பண்ணது, ஃபே பியூட்டி ஓட இந்த ஐ பென்சில். இது வந்து அவங்களோட ஐடீல் இன்டென்ஸ் ஐ காஜல் விச் இஸ் பிளாக் செசமி அப்படின்ட்டு. சூப்பர் பிக்மெண்டட், லுக்ஸ் ஸோ ஸ்லீக். கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க, ஆஸ் வெல் அஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல்லுங்க, ஸோ யூஸ்ஃபுல் அண்ட் சூப்பர் பிக்மெண்டட். ஜஸ்ட் ஒன் ஸ்வைப் உங்களுக்கு வந்து செம்ம பிக்மெண்டேஷனோட உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக், சூப்பராக நிலைக்குது, அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு அட்டை கருப்பான ஒரு காஜல் ஃபே பியூட்டிட்டு இருந்து ஒரே ஸ்வைப்பில் உங்களுக்கு அட்டை கருப்பாக கிடச்சிடும். பியூட்டிஃபுல் காஜல், ஐ அப்சல்யூட்லி லவ் இட். நெக்ஸ்ட் வந்து ஒரு லிக்விட் லைனர், கே பியூட்டியோட லிக்விட் லைனர். another super pigmented liquid liner, long lasting. So K Beauty products, as well as I'm a fan of K Beauty products, and இது வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் ஒன்று டிசப்பாயிண்ட் பண்ணதில்லை. ஸோ அதில் அவங்க லிக்விட் லைனரும் வெரி ஈஸி டு அப்ளை. தின்னஸ்ட் லைன் கூட நீங்கள் இந்த அப்ளிகேட்டர் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இன்னொன்று ஒரு மெயின் விஷயம் வந்து பிக்மெண்டேஷன், செம்ம பிக்மெண்டேஷன். அண்ட் ஆல்சோ இன்னொன்று ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து இது வந்து நல்ல லாஸ்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு பீல் ஆகுது அந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் இல்லாமல்
உங்களுக்கு நல்லாவே லாஸ்ட் ஆகுது, விச் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். ஸோ லிக்விட் லைனர்ஸில் அது ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன தான் அட்டை கருப்புனாலும் அப்படியே பிச்சுக்குன்னு வந்துடும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பராக லாஸ்ட் ஆகுது. another excellent product from K Beauty. Next வந்து eyeshadows. நிறைய eyeshadows வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரம் மார்ஸ், அவங்களோட இந்த பாட் ஐஷேடோ. ஸோ இது வந்து ஸ்டார்லைட் பாட். ஸோ இந்த மாதிரி குட்டி பாட்டில் உங்களுக்கு வந்து ஐஷேடோ கிடைக்கிது. அண்ட் லுக் அட் த கலர், செம்ம கலர், செம்ம கிளிட்டர், ஸோ ப்ரிட்டி. ஸ்வாட்ச் வந்து நான் நெட்டில் பார்க்கும்போது வாவ் அப்படின்ட்டு இருந்தது. ஸோ அப்படி தான் இருந்தது கலர், ஜஸ்ட் சான்ஸ்லெஸ். கண்ணில் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஐலைனராக கூட அழகாக போட்டுக்கலாம். அண்ட் ஸோ பியூட்டிஃபுல், நோ வேர்ட்ஸ், சச் அ கார்ஜியஸ் ப்ராடக்ட் இன் அ பாட். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஃபாயில் ஐ ஷேடோஸ் மாதிரி, கிளிட்டர் ஃபாயில் ஐ ஷேடோஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஜஸ்ட் மெஸ்மரைஸ்டுன்னு சொல்லலாம், அவ்வளோ அழகாக இருந்தது. ஜஸ்ட் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட்ஸ் மார்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க, சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. இது அவங்களோட க்ரீம் ஐ ஷேடோ. இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரி, ஜெல்லி ஐ ஷேடோ. எஸ், ஜெல்லி ஐ ஷேடோ. அழகாக இப்படி ஸ்வைப் பண்ணிக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் ரொம்ப ஈஸி டு அப்ளை. இதை பாருங்க, ஸோ ஈஸி டு அப்ளை, ஸோ நைஸ். இதோட ஃபினிஷ் அண்ட் அப்படியே அந்த ஜெல்லி மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கூலிங் எஃபெக்டோட நல்லா இருக்கும். வெரி நைஸ் ப்ராடக்ட். நான் உங்களுக்கு நேர்லேயே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஏதாவது ஒரு ஐஷேடோ அப்ளை பண்ணணும்னு நினச்சிருந்தேன், அதனால தான் ஐஷேடோ போடாமல் வச்சுருக்கேன். ஸோ ப்ரிட்டி, ஸோ ஈஸி டு அப்ளை, அழகாக இருக்குது. நைஸ் கான்செப்ட். ஜஸ்ட் இப்படி போட்டோமா முடிஞ்சது. ஸோ நைஸ். அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய ஷேட்ஸ் நல்லா வச்சுருந்தாங்க. எனக்கு ஒன்று மட்டும் அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்குது. அப்புறம் நானும் விட்டுட்டேன் அதை. திஸ் ஷேடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் ஐ ஷேடோஸ் அண்ட் அகெயின் இட் இஸ் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. ஸோ அவங்களோட லஸ்டர் ஷேடோஸ் அதர் ஃபேவரேட்ஸ். நிறைய யூஸ் பண்ண ஒரு ஷேடோ இந்த இயர் வெட்டிங்ஸ் பார்ட்டிஸ் இந்த மாதிரிலாம் போகும்போது ஜஸ்ட் ஸோ கார்ஜியஸுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது, ஸோ ப்ரிட்டி, ஸோ நைஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ another ஒன். ஸோ ரெண்டு இதுலேயும் வச்சுருக்கிறேன், பிங்க் அண்ட் ப்ரௌன் ஷேட்ஸ், கோல்ட் ஷேட்ஸ் எல்லாத்துலேயும் வச்சுருக்கேன். ரொம்ப அழகான ஷேடோஸ், ரொம்ப அருமையான பிக்மெண்டேஷன் உள்ள ஷேடோஸ். ஸோ பார்க்கவும் வந்து நம்ம கண்களில் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வெரி நைஸ். அண்ட் பிக்மெண்டேஷன் நிறையா இருக்கனால இந்த ஷேடோஸ் உங்களுக்கு நல்லா நிலைக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்மளுக்கு சூப்பராக கொடுக்குறாங்க ஸ்விஸ் பியூட்டி, நோ வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. நான் வந்து மெப்ளினோட இந்த பபிள் மஸ்காராவை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வெரி வெரி நைஸ். சான்ஸே இல்லை. லேஷஸ் சூப்பர் லேஷஸ், நல்ல கர்வ் ஆகி அழகாக லேஷஸ் அண்ட் ரொம்ப நேரம் நிலச்சது. ஸோ லாட்ஸ் ஆஃப் வால்யூம் கொடுத்த ஒரு மஸ்காரா. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஸோ மஸ்காரா ரீசெண்டாக எனக்கு பெருசாக எதுவுமே அமையலை. இந்த வருஷம்தான் இது வந்து அமைஞ்சிருக்கு. மற்றபடி நான் சிலர்லாம் ட்ரை பண்ணேன், எதுவுமே எனக்கு பிடிக்கல. பயங்கர ஹைப் பண்ணாங்க எல்லாமே. பட் இது வந்து சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. என்ன இதை எடுக்க தான் கஷ்டம், வாட்டர் ப்ரூஃப்லாம் வந்து எடுக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் சூப்பர் மஸ்காரா. நெக்ஸ்ட் ஃபைனல் லிப் பாம் விச் இஸ் ஃப்ரம் டாட் அண்ட் கீ. இது வந்து அவங்களோட மெல்ட்டி லிப் பாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட மெல்ட்டி வித் SPF 50+. ஸோ இது வந்து லிப் பாமா லிப்ஸ்டிக்கான்ற அளவுக்கு அவ்வளோ பிக்மெண்டேஷன் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் வெரி கிளாஸி, வெரி நைஸ் பிக்மெண்டேஷன். உங்களுக்கு ஒரு லிப் கிளாஸ் போட்ட மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ சாஃப்ட், அந்த மெல்ட்டின்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு லிப்ஸு. ஸோ அது எடுத்த அப்புறம் கூட உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு லிப்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். எனக்கு ட்ரை லிப்ஸு, ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் நேரம் தான். நம்மளுக்கு வந்து அதுவே பெரிய வரப்பிரசாதம். அதனால திஸ் இஸ் சச் அ வெரி நைஸ் லிப் பாம் ஃப்ரம் டாட் அண்ட் கீ.
இதுதான் என்னோட மேக்கப் ஃபேவரட்ஸ் ஆஃப் 2025. உங்களுக்குலாம் அந்த டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லலாம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்றுமே அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணோம். ஏன்னா ட்ரை பண்ணப்போ தான் தெரியுது இவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்ட்டு. ஒரே குண்டு சத்திலேயே வந்து குதிரை ஓட்டின மாதிரியே இருந்தது எனக்கு லாஸ்ட் இயர்லாம். ஸோ இந்த டைமாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்ட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த மேக்கப் சஜஷன்ஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லிங்க்ஸ் ஒன்றா வீடியோவில் இருக்கும், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஸ்கின் கேர் பற்றி சில பேர் கேட்டுட்ருக்குறீங்க, ஸ்கின் கேர் ஃபேவரட்ஸ் வருமானா? ஸ்கின் கேர் வந்து ஃபேவரட்ஸாக வராமல் ஸ்கின் கேர் ரொட்டீனாக வரும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஃபேவரட் ஆகி ரொட்டீனாக மாறிடுச்சு. ஸோ அதனால் ஸ்கின் கேர் ரொட்டீன் இன்னுமே ஒரு 2 ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது டு கம்ப்ளீட் மை ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக ஸ்கின் கேர் ரொட்டீன் வரும். அண்ட் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன். இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ரொம்ப பிடிச்சிருக்கு மை ஸ்கின் வித் த நியூ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த வீடியோவும் சீக்கிரம் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்ததில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.